வணக்கம் நண்பர்களே. நம்ம கிரிக்கெட் சேனலை எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல். சுருட்ட ரகல அப்படிங்கிற சேனல் நேம். ப்ளஸ் அந்த சேனலையும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு அந்த சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பிடிக்கல அப்படின்னா பண்ண தேவையில்ல. ஒன்றும் பிரச்சனை கிடையாது நண்பர்களே. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி ப்ளஸ் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து ஆர்சிபினே சும்மா கட்டங்கட்டி தூக்கியிருக்காங்கன்னு சொல்லி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 9 ரன் வித்தியாசத்தில் ஒரு அருமையான ஒரு வெற்றி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு முதல்ல பேட்டிங் செஞ்ச லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு அருமையான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு மழை பெஞ்சதுனால மேட்சை ஒரு ஓவர் வந்து குறைச்சி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் பிடிச்ச லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்னைக்கு மிச்சில் மார்ஸ் சும்மா ஒரு விஸ்வரூபம் எடுத்தாருன்னு சொல்லி அவனுங்க வேற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து கிரிக்கெட் விளையாண்டு இருந்தாரு. மிச்சில் மார்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் கூட குல்கர்னி வந்து இறங்கினாரு. குல்கர்னி இன்னைக்கு வந்து பெரிய அளவில் ஒரு இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணாட்டி ப்ளஸ் மிச்சில் மார்ஸ் இன்னைக்கு ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. வெறும் 56 பந்து தான் பிடிச்சாரு. 111 ரன், 9 சிக்ஸ், 9 பவுண்டரின்னு சும்மா வேற ரகமா இன்னைக்கு வந்து பேட்டிங் ஆனனால லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஸ்கோர் சும்மா எங்கேயோ போச்சு. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்லோஸ் புரான், ரிஷப் பண்ட் 2 பேர்த்தோட அதிரடியால இன்னைக்கு வந்து 19 ஓவருக்கு அவங்களால வந்து 209 ரன் அடிக்க முடிஞ்சதுங்க. ஓகே, 213 அப்படிங்கிற ஒரு சேசிங்கை நோக்கி ஆட ஆரம்பிச்ச ஆர்சிபி அணிக்கு இன்னைக்கு அடி மேல அடி விழ ஆரம்பிச்சது. ஆரம்பமே முகமது சமி உள்ள வந்தாரு. ஜேக்கப் பெத்தலோட விக்கெட் எடுத்தாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ் வந்தாரு. நம்மளோட ஹீரோவான விராட் கோலியோட விக்கெட்டை வந்து கோல்டன் டக்கோட்டா இன்னைக்கு வந்து அவர் வெளியில அமிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து உருவாகுது. ப்ளஸ் ரஜித் பட்டிதார், படிக்கல் 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறத அந்த இடத்துல போட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சூப்பராக போயிட்டு இருக்கு. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரின்ஸ் யாதவ் வந்து படிக்கலோட விக்கெட்டை எடுக்கிறாரு. படிக்கல் பார்த்தீங்கன்னா 38 ரனுக்கு அவரோட விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு ரன்ல அவரோட விக்கெட்டை இழக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ ரஜித் பட்டிதாரும் அவரோட விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம் கடைசியில் நல்ல ஒரு கேம்பே வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. டிம் டேவிட், குர்னால் பாண்டியா, ஷைஃபட் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு அதிரடி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அதிரடி ஆர்சிபி அணிக்கு ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு போகல. ரொம்ப க்ளோஸாக போச்சு. க்ளோஸாக போனாலும் அவங்களால ஜெயிக்க முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களால 202 ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுது. 203 ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுது. 9 ரன் வித்தியாசத்தில் இன்னைக்கு வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஒரு வெற்றி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றி மூலம் இந்த ஐபிஎல்ல இது அவங்களோட 3வது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி இது அவங்களோட தொடர் தோல்வியாக இருக்குது. ஏற்கனவே போன மேட்ச் வந்திருந்தாங்க. இந்த மேட்சும் தோத்துருக்குறாங்க. ப்ளஸ் இப்படியே போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அவங்களோட மிச்சில் மார்ஸ்ன்னு சொல்லி ஒரு அருமையான 100 பதிவு பண்ணி இன்றைக்கி அந்த டீமுக்கு ஒரு வெற்றி வந்து தேடி கொடுத்துருக்காரு நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நண்பர்களே.